பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 17 செப்டம்பர் 2025 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ 17 அப்படின்றது சமூக நீதி நாள், தந்தை பெரியாரோட பிறந்த நாள். சரியாப்பா, ரைட், ஓகே. அது போக பிரதமர் மோடியோட பிறந்த நாள், ரெண்டுமே ஒரே நாள் தான் வந்திருக்கும். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரகாண்ட் ஹிமாச்சலில் மழை வெள்ளம் நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது உத்தரகாண்டோட முதல்வர் பேர் கொடுத்துருக்காங்கப்பா. முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. சரியா, இவர் தான் உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதலமைச்சர். ஸோ அவர் நேர பார்வையிட்டிருக்காரு. இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. புஷ்கர் சிங் தாமி எந்த மாநிலத்தோட முதல்வர் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதல்வர். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடக்கம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன டேக்ஸு எவ்வளோ போடுறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இது முக்கியம்ப்பா. அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக எம்என் ராஜத், சரியா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடிகை எம்என் ராஜம்ங்க, சரிங்களா, ராஜத்தில் ராஜம், சரியா. இவங்க வந்துட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. இவங்க ரத்த கண்ணீர், பெண்ணின் பெருமை, புதையல் இந்த மாதிரி படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும். ஸோ அவங்களோட 90வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக எம்என் ராஜன் அவங்களுக்கு வந்துட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. சரியா, எம்என் ராஜம் அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. ரைட், ஓகே. அடுத்து இந்ததுங்க, அதாவது தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் அந்த இது சார்பாக முதலமைச்சர் வந்து ஒரு பரிசு தொகையை அறிவிச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உதவித்தொகை, பரிசு தொகை இல்லை, உதவித்தொகை. அதாவது படிப்பை வந்து தொடர இயலாத இஸ்லாமிய சிறுபான்மையின மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, மொத்தம் 2,000 மாணவிகளுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை விட நம்மளுக்கு இதுதான் முக்கியம். இது வந்து வேணால் அமௌண்ட்டு கேட்கலாம், சரிங்களா. வக்ஃபு வாரியம் மூலியமாக எத்தனை மாணவிகளுக்கு அப்படின்னா 2,000 மாணவிகளுக்கு எவ்வளவு ரூபாய் அப்படின்னா 10,000 ரூபாய் வீதம். சரியா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பூம்புகார் மாநில விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 65 வயதுக்கு மேற்பட்ட 7 சிறந்த கைவினைஞர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த பூம்புகார் மாநில விருதுகள். சரியா, வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற விருது கொடுக்குறாங்க. சிறந்த கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் அப்படின்ற விருது 65 வயதுக்கு மேலே 7 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர்த்துக்கு பூம்புகார் மாநில விருது கொடுத்துருக்காங்க. சரியா, 7 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருது, 10 பேர்த்துக்கு பூம்புகார் மாநில விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதோட கண்டென்ட் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 4 கிராம் தங்கப்பதக்கம் ஒவ்வொருத்தவங்களுக்கும், ப்ளஸ் 50,000க்கான பரிசு தொகை, தாமிர பத்திரம், சான்றிதழ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியாப்பா, அதாவது 4 கிராம் தங்கப்பதக்கம், 50,000க்கான பரிசு தொகை, 4 கிராம் தங்கப்பதக்கம், 50 கிராமுக்கான பரிசு தொகை, தாமிர பத்திரம், சான்றிதழ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இந்த மொரிஷியஸோட பிரதமர் தான் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வர்றாருப்பா. சரியா, அவர் பேர் என்னன்னா நவீன் சந்திரா ராம்குலம், மொரிஷியஸோட பிரதமர் பேர். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நியூஸு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவங்க வைஷாலி, சரியா, உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா, ரைட், ஓகே. ரைட், அடுத்து 18 நியூஸ் பேப்பர். இது ரொம்ப முக்கியமான விருதுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த தடவை பெரியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கனிமொழி எம்பி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அண்ணா விருது சுப சீதாராமன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கலைஞர் விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோமா ராமச்சந்திரன், பாவேந்தர் பாரதிதாசன் விருது குளித்தலை சிவராமன், பேராசிரியர் விருது மதுர் ராமலிங்கம். சரியா,
இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்கப்பா. இது மேட்ச் த ஃபாலோயிங் எதுலையாச்சும் கட்டாயம் கேட்கலாம். ஸோ அடுத்த குரூப் 4க்கு கூட இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். இல்லை அடுத்து வர எதுலனாலும் இது கட்டாயம் கேட்கலாம். சரியா? அதனால் இது ரொம்ப முக்கியம். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அதாவது ஜவுளி பூங்கா, மித்ரா அப்படின்ற ஜவுளி பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஃபஸ்ட்டு மித்ரா பூங்கா எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் தார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த மித்ரா பூங்கா அப்படின்றது என்ன அப்படின்னா, இதோட மெயின் நோக்கம் ஜவுளி சந்தையை வந்து மேம்படுத்துறது. அதுதான். சரிங்களா? ஒரு இடத்துல ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் ஏற்படுத்தி அங்கே வந்து ஜவுளி சார்ந்த தொழிற்சாலைகள், அது போக அதுக்கு தேவையான எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு சார்ந்த எல்லா விஷயங்களும் அதே இடத்துல ஃபிட் பண்ணுறது தான் இந்த மித்ரா ஜவுளி பூங்கா. சரியா? இது ஃபஸ்ட்டு மத்திய பிரதேஷ் மாநிலம் தார் மாவட்டத்தில் இது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இது போன வருஷம் வந்த நியூஸ்பா. இப்போ தான் அமல்படுத்தியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா விருதுநகர் மாவட்டம். இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் மித்ரா ஜவுளி பூங்கா எங்கே வரப்போகுதுன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வரப்போகுது. ஸோ நம்ம ஜவுளி பூங்கா அப்படின்னா கோயம்புத்தூர், திருப்பூர் அப்படின்னு போற்றக்கூடாது. சரியா? ஸோ தமிழ்நாட்டில் மித்ரா ஜவுளி பூங்கா வரப்போக மாவட்டம் எது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம். சரியா? அடுத்தது பாருங்க. சமூக நீதி நாள் கருத்தரங்கம், அது நம்மளுக்கு தேவையில்ல. இது முக்கியம். என்ன அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து 2000 ஏக்கரில் சர்வதேசத்துக்கான பெருந்திட்டம் தயாரிக்க போகிறாங்க. சரிங்களா? அதான் 2000 ஏக்கரில் சர்வதேச நகரம் வந்து வரப்போகுது. எங்கே அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில். சரியா? இதில் வேறு உள்ள எதுவும் இல்லை. இதான்ப்பா மீன். 2000 ஏக்கரில் மதுராந்தகத்தில் சர்வதேச நகரம் அமைக்கிறதுக்காக ஒப்பந்த புள்ளி கோரியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ரைட், ஓகே. இந்த ஜிஎஸ்டி சார்ந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போதைக்கு தேவையில்லை நம்மளுக்கு. அது மேக்ஸிமம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 12%, 5%ன்னு சொல்லிட்டு. வேறு இந்த வருண் சக்கரவர்த்தி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட ICC T20 கிரிக்கெட் தரவரிசையில் பவுலர் பிரிவில் வருண் சக்கரவர்த்தி ஃபஸ்ட் இடத்துல இருக்கார்ப்பா. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி. சரியா? ரைட், ஓகே. அது போக ஏற்கனவே வந்து இடத்துல இருந்தவங்க யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா இருந்திருக்காரு, ரவி பிஷ்னோய் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ 3வது ஒரு பவுலர் T20யில் இடத்துல இருக்கவர் யார் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா நம்ம இந்தியாவில் இடத்துல இருக்கார்ப்பா. சரியா? அதே மாதிரி பேட்டர் பிரிவில் அபிஷேக் சர்மா இடத்துல இருக்கார். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், ஓகே. வேறு அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸு அப்படின்றது இவ்வளோ தான். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.